வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. இன்னைக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கான பலன் பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 4வது ராசி. இது பஞ்சபூதங்களில் நீர்த்தன்மையை கொண்டது. அதே போல் பார்த்திங்கன்னா இது சரத்தன்மை கொண்ட ராசி. இப்போ இந்த ராசி சந்திரனுக்கான ராசி. இதில் குருவினுடைய புனர்பூசம் நட்சத்திரத்தின் 4வது பாதமும், பூசம் நட்சத்திரம் சனியினுடையது, அந்த சனியினுடையது 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரம் புதனினுடையது, அதனுடைய 4 பாதங்களும் இந்த ராசியில் இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா குரு உச்சமடைவார், இங்கே செவ்வாய் நீசமடைவார். ஸோ இந்த அமைப்பு கொண்ட இந்த கடக ராசியில் சூரியன் இருந்தால், அப்போ இவங்க பார்த்திங்கன்னா இவங்க நல்ல நிர்வாக திறனை விரும்புவாங்க, ஆளுமை திறனை விரும்புவாங்க, தலைமை பண்பை விரும்புவாங்க, சுயமரியாதை எதிர்பார்ப்பாங்க, கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க, சுதந்திரமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாமே இருக்கும். ஆனால் இதை மென்மையாக அவங்க வெளிப்படுத்துவாங்க. இதை நான் ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும், என்னோடய வேலையில் மற்றவங்க தலையீடு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் ஃபோர்ஸாக காமிப்பாங்க இல்லைங்களா? இவங்கக்கிட்ட அது இருக்காது. இவங்கக்கிட்ட அதில் ஒரு மென்மையான ஒரு தன்மை இருக்கும். அதே போல் இந்த இயல்புகளை இவங்க அமைதியாக நளினமாக வெளிக்காட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப நிர்வாகத்தில் மிகச்சிறந்தவர்கள். இவர்களுடைய குடும்பமே ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்களுடைய வம்சாவளியில் பேர் வாங்கின குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அடுத்து இந்த கடகத்தில் சந்திரன் இருந்து பிறக்கிறவங்க. இந்த கடகத்தில் சந்திரன் அப்படின்னாலே சந்திரன் அங்கே ஆட்சியாக தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ இவங்க பாந்தமான அழகு இருக்கும், தெய்வீகமான அழகு இருக்கும், நல்ல அன்பு, பாசம், இரக்கம், கருணை, வலிய சென்று உதவி செய்கின்ற ஒரு தன்மை, எதையுமே மென்மையாக அணுகுகின்ற அணுகுமுறை. இவங்களுடைய மனமே பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குங்க. விமர்சனங்களை எல்லாம் இவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதே மாதிரி இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள மனசு பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கும். இவங்க நிதானமாக இருக்கிறதா நினச்சி அவசரத்தில் ஒரு காரியத்தை பண்ணிட்டு அப்புறமா அவஸ்தைப்படுவாங்க. இது எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த இரக்க குணத்தாலையும் அன்பாலையும் இப்படித்தானே யார் என்னன்னு யோசிக்காமல் உதவி செஞ்சுருவாங்க. அப்போ திரும்ப மனக்காயம் வருமா, கெட்ட பேர் வருமா? இதெல்லாம் இவங்க சரி செஞ்சுக்கணும், நிதானமாக இருக்கணும். அடுத்து கடகத்தில் செவ்வாய். கடகத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சு எரிச்சல் இருக்கிறதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த கண்ணம், இந்த முகம், இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். சூட்டு சளி அடிக்கடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்க இயல்பாகவே இவங்க சின்ன வெங்காயம், மிளகு, கற்பூரவள்ளி, துளசி, ஸோ இதெல்லாம் தினசரி உணவுகளில் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படுகின்ற தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனால் இவங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை காட்டுகின்ற விதத்தில் ஒரு மென்மை இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும். இவங்க கோபம் அவ்வளோ சீக்கிரம் காமிக்க மாட்டாங்க. ஆனால் கிளப்பி விட்டுட அப்படின்னா அதை ஃபுல்லாக எல்லா விஷயம் நடந்ததை இவங்க பார்த்திங்கன்னா கேள்விகளாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததாக இந்த கடகத்தில் புதன் இருந்தால், இப்போ கடகத்தில் புதன் இருந்தது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலைகளில் ரொம்ப ஈடுபாடுங்க, நல்ல ரசனை, நல்ல சாமர்த்தியம், இது எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே புத்திசாலித்தனமாக அணுகுகின்ற அந்த ஒரு இயல்பும் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய மனதை ஆழமாக படிக்கின்ற திறனும் அவங்கள அழகாக தன் வழிக்கு கொண்டு வருகின்ற சாமர்த்தியமும் இவங்கக்கிட்ட இருக்கும். அதே சமயத்தில் இவங்க தர்க்கம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்கள பேச்சில் ஜெயிக்கவே முடியாது. பொதுவாக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஆனால் இவங்களுக்கே ஒரு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பாயிண்டில் பிடிச்சிருவாங்க. அதே போல் இடம் மாற்றம் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள். அடுத்துதான் இந்த கடகத்தில் குரு. யாருக்கெல்லாம் கடகத்தில் குரு இருக்குது அப்படின்னா குரு உச்சமாக இருக்குன்னு அர்த்தம், அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இவர்களுக்கு
எந்த ராசி எந்த லக்னத்தில் இவங்க பிறந்திருந்தாலும் ஜாதக அமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது, ஒரு உயர்வு கட்டாயமாக இருக்குது. அப்போ அதை கரெக்டாக பிடிச்சி இவங்க அதில் முன்னேறிக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, தெய்வீகமான அழகு கொண்டவங்க, இவர்களுடைய மனம் பக்குவப்பட்ட மனம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருஸ்தானத்தில் இருப்பதற்குண்டான எல்லா தகுதிகளுமே இவங்கக்கிட்ட இருக்கும். எப்பவும் ஒரு உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நியாயம் தர்மம் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, தனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாட்டோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு கட்டத்துலையுமே வந்து அந்த நீதி தவறாமல் இருப்பாங்க. உதவி செய்கிறதுலையும் அதே மாதிரி தான். பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உதவி செய்கிறதுல ஒரு நிதானம் இருக்கும். அதே சமயத்தில் செய்கின்ற உதவியை நிறைவாக செய்வாங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன். இந்த கடகத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரழகு, அவ்வளோ அழகு இருக்கும். வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழணுங்கிற எண்ணம் இருக்குங்க. ஒரு வசதியான வீடு, ஒரு வாகனம், போதுமான அளவுக்கு பொருளாதார நிலை, ஒரு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணங்கள், அந்த மாதிரி வாழ்க்கையை அமைதியாக ரசித்து வாழ்ந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு இந்த சண்டை, கசகசப்பு, அந்த பொறாமை, அப்புறம் அங்கே இங்கேன்னு பேசுகிறது, கலகம் ஊட்டுறது, அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. வாழ்க்கையை ரசித்து வாழணும். கோவப்படுறீங்களா, விடுங்க, சாரி தானே, கேட்டுக்கிறேங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி கடந்து போகிறதுக்கு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செய்கின்ற எல்லா வேலைகளிலுமே நேர்த்தி இருக்கும். இவங்களுடைய சிந்தனைகளில் ஒரு ரசனையோட சிந்தனைகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை நன்றாக இருக்கும். பேராசை மட்டும் கூடாது. அடுத்ததான் கடகச்சனி. இந்த கடகத்தில் சனி இருந்தது அப்படின்னா 2 விஷயங்க. ஒன்று, மனம் திடமாக தெளிவாக நிதானமாக வச்சுக்கிட்டா உயர்வு. மற்றவர்களுடைய மனதை அப்படியே படிக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு திறனின் வல்லமை இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் யாருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட அதுக்கு ஆறுதல் மட்டும் இல்லைங்க, தீர்வையும் சொல்லக்கூடிய வல்லமையும் இவங்கக்கிட்ட தான் இருக்குது. அதே போல் கடினமான உழைப்பாளி, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க, கண்டம் தப்பிச்சு வந்தவங்க. இவங்க சின்ன வயசில் ஒரு உடல் உபாதையையும் ஒரு நீர்க்கண்டத்தையும் தாண்டி வந்திருப்பாங்க. இதில் மைனஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகத்தில் வந்து இந்த சனி இருக்கிறது மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள், முடிவெடுப்பதில் சலனங்கள், இனம் புரியாத பயங்களை கொடுத்துரும். அதனால் மனசை வந்து பத்திரமா வச்சுக்கணுங்கிறது இங்கே மெயின். அடுத்ததாக வந்து கடக ராகு. கடகத்தில் ராகு இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த கபம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் பிறப்புலேருந்தே அந்த கபம் இருக்கும். அங்கே வந்து கிருமி தொற்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா இவங்களும் அதே மாதிரி தான் இந்த சின்ன வெங்காயம், மிளகு இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, இதெல்லாம் தினசரி உணவில் வந்து எடுத்துக்கணும். இவங்க வந்து ரொம்ப முக்கியமாக இவங்க வந்து இந்த இளநீர், அதே போல் வந்து இந்த பழங்கள், பழ ஜூஸுங்க, மோர், பழைய சாதம், இதெல்லாம் இவங்க உடம்புக்கு நல்லது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கவே கூடாது. அவங்க உடம்புக்கு நல்லதே இல்லை. அது இருதயம், மார்பு, நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகளை இவங்களுக்கு கொடுத்துரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தகுதிகளை வளர்த்து கொண்டு தான் இவங்க ஒரு பொருளை வாங்குறது எல்லாமே இருக்கணும், ஒரு முதலீடு பண்ணுறது எல்லாமே இருக்கணுமே தவிர பேராசையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஸோ கடகத்தில் ராகு இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும், பொருளை வாங்குறதா இருந்தாலும் தேவைக்கா ஆசைக்கா இதை பகுத்து பார்த்து தான் வாங்கணும். ஆசைக்க வாங்கக்கூடாது, தேவைக்காக தான் ஒரு விஷயத்தை செய்யணும். அடுத்ததாக கடகக்கேது. கடகத்தில் கேது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த சில தடைகள், சலிப்பு, விரக்தி, துரோகத்தை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். அதனால் என்ன அப்படின்னா யார் மேலேயும் எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாதுங்க. ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மனசார செஞ்சிடலாம். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க ஒரு நன்றி விசுவாசமாக இருப்பாங்க, அவங்க நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பார்த்தால் இங்கே ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும், துரோகத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும். அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் மிகப்பெரிய வரம். அதே போல் நல்ல சாஃப்ட்வேர் நாலேஜ், இவங்கெல்லாம் யூஜி கோர்ஸ் படிக்கிறது, சாஃப்ட்வேர் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து படித்தாங்கன்னா அதில் ஒரு பெரிய இடத்த வந்து இவங்களால ரீச் பண்ண முடியும். சரிங்க. அடுத்து
இந்த கடக ராசியில் வந்து நவகிரகங்கள் நின்ற பலன்களை பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி, அது வேறொரு பதிவில் பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.